நெக்ஸ்ட் 12 ஹவர்ஸில் மார்க்கெட் பெரிய அளவுக்கான ஒரு வால்டைல் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆக போகுது. ஸோ அதாவது பெரிய ஷேக் அவுட் அப்படின்றது மார்க்கெட்டில் இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட், அதாவது நம்ம ஊர் டைம் படி 11:30 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா எஃப்எம்சியோடைய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்து இருக்கும். ஸ்டேட்மெண்ட்ஸ் இதை பற்றிலாம் பேசுவாங்க. இந்த டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் பெரிய அளவுக்கான ஒரு வால்டைலாக வந்து இருக்கும். ஸோ அதோட டைரக்ஷன்ஸ் அண்ட் மூவ்ஸ்லாம் வந்து எந்த மாதிரி இருக்க போகுது, அண்ட் மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன, ஸோ இப்போ என்ன கரண்ட்டாக என்ன ஸ்டேஜில் இருக்குது, நெக்ஸ்ட் என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இது போக இந்த வீடியோவில் 2 கிவ்வே பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ அதுலேயும் நீங்கள் மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அது என்ன அப்படின்றதையும் நான் இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கலாம். அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்மோஸ்ட் நியர்லி 8K கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ண போகிறோம். ஸோ இந்த நம்மளோட பழைய சேனலுக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த ஒரு சேனலுக்கு நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஸோ அதனால் மறக்காமல் எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் 2 கிவ்வே பற்றி சொன்னேன். அதில் ஒரு கிவ்வே வந்து பார்த்திங்கன்னா நம்ம $300 பிளான் பண்ணியிருக்கோம். என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றத நம்மளுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம வந்து அதை பற்றி ஷேர் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இந்த கிவ்வேல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண போதும். நம்மளை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணியிருக்கணும், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருக்கணும், டெலிகிராமில் ஜாயின் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான், இதுதான் டாஸ்க்கு. இதை பண்ணிவிட்டு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பாயிண்ட் இது ஆட் ஆகும். ரேண்டமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 பேர் வந்து செலக்ட் பண்ணி வின்னரை சொல்ல போகிறோம். ஸோ அதில் நீங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லோரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ 2வது கிவ்வே ஒன்று சொன்னீங்களே ப்ரோ, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய பழைய சேனலில் நிறைய கிவ்வே வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். மந்த்லி பார்த்திங்கன்னா கிவ்வே அப்படின்றத நம்ம ரன் பண்ணுவோம். விளையாட்டோ இல்லை அமௌண்ட்டோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமௌண்ட் தான் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா $150 வந்து கொடுக்க போகிறேன். ஒருத்தருக்கு $50 அப்படின்ற வகையில் கொடுக்க போகிறேன். மொத்தம் 3 பேரை செலக்ட் பண்ண போகிறேன். இதை எப்படி நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் ரெகுலராக வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ, அதாவது டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸில் யார் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்கள நம்ம சூஸ் பண்ணி வந்து கொடுக்க போகிறோம். இதுவும் ரேண்டமாக தான் வந்து நான் சூஸ் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ என்னைக்கு இது அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா, ஸோ நவம்பர் மந்தோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அந்த கடைசி நாளில் வந்து பார்த்திங்கன்னா வின்னருக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுப்பேன். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோவும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்லேயே. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபெடோடைய இன்றைக்கி ரேட் கட் வந்து இருக்க போகுது. ஸோ அது வந்து இன்றைக்கி நடக்குது. இன்றைக்கி நைட்டு ஆக்சுவலி 11:30 மணி போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஊர் டைம் படி நைட்டு 11:30 மணிக்கு, சரிங்களா? அண்டு நைட்டு அதே 12 o'clock 30 ஆரம்பிக்கிறது இல்லையா, அன்றைக்கி நைட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா AM படி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் அப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வால்டைலாக வந்து இருக்கும். அதே நேரத்தில் முன்னாடி 11:30 போலையும் பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு 30 மினிட்ஸ் பிஃபோர்லேருந்தே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து வால்டைல் ஸ்டார்ட் பண்ணிடும். ஃபோர்காஸ்ட் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வாட்டி 4% கம்மியாகும் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஏன்னா ப்ரீவியஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4.25 இருந்துச்சு. இப்போ அதுலேருந்து குறைச்சி 4 வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதில் வரப்போகிற ரிசல்ட் தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோடைய ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ நெகட்டிவாக ஏதாவது வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் பெரிய அளவுக்கான ப்ளீட் அப்படின்றது வந்து கொடுக்கும். இல்லை ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் வந்திருக்கு, ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா ஒரு டெம்பரரியாக ஒரு நல்ல மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மறுபடியும் கீழே தான் வந்து இறங்கும். ஏன் அப்படின்றத பற்றி நான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்கிறேன். ஒரு டைமும் எஃப்எம்சி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே வந்து கீழே வந்து விழுந்திருக்கும். ஸோ இது வந்து ப்ரீவியஸில் நடந்த எஃப்எம்சியோடைய டேட்டாஸ் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே, சரிங்களா? இதில் வந்துட்டு லாஸ்ட்டாக நடந்த ஜூன் டைமில் அப்போ நடந்த எஃப்எம்சி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்பைக் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் அப்படியே பயங்கரமாக வந்து கீழே தான் வந்து விழுந்திருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 7.96% கிட்ட வந்துட்டு மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ முன்னாடி ஜூலையில் நடந்த எஃப்எம்சி, ஸோ அந்த எஃப்எம்சி படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கீழே விழுந்திருக்கும். கிட்டத்தட்ட 5.74% வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல, அதாவது இது வந்து வெனஸ்டே செப்டம்பர் 17 இப்போ லாஸ்ட்டாக நடந்தது. அப்போமே வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம்சி வந்ததுக்கப்புறம், அதாவது அப்போ ரேட் கட் பண்ணியிருந்தாங்க, ஓகேங்களா? ரேட் கட் பண்ணியிருந்தாங்க, குறைச்சும் இருந்தாங்க. ஃபோர்காஸ்ட் படி தான் நடந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து ஒரு லைட்டாக சின்ன ஒரு ஹை 17 அடிக்கும் போயிட்டு லிக்விடிட்டி வந்துட்டு ஸ்வீப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே வந்து கீழே விழுந்திருக்கும். கிட்டத்தட்ட 1,08,000 வரைக்குமே வந்திருக்கும், சரிங்களா? இப்போ இந்த டைமும் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நடக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு வந்திருக்கு. பட் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். இப்போ விழுந்தது மட்டும் தான் நான் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் விழுந்ததுக்கப்புறம் வந்துட்டு கீழேயும் போய்ட்டு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு அங்கேயும் ஸ்வீப் பண்ணி அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்லா மேலே தூக்கிட்டு போயிருப்பாங்க. அது வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 4 நாள் டைம் எடுத்திருக்காங்க, இங்கே ஒரு 2 நாள் 3 நாள் டைம் எடுத்திருக்காங்க, இங்கே ஒரு 5லேருந்து 8 நாள் கிட்ட வந்து டைம் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே, ஒரு 8லேருந்து 10 நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அடுத்த ஒரு ஹை வச்சிருது. நீங்கள் ஜஸ்ட் இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல விழுந்ததுக்கப்புறம் ஒரு ஹை கிரியேட் பண்ணிச்சு மார்க்கெட். கிட்டத்தட்ட ஒரு ATH வந்து கிரியேட் பண்ணுறது 1,23,000 போச்சு. அது எஃப்எம்சி வந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஏறி ஒரு ATH வந்து வச்சிருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் 1.24 கிட்ட வந்து போயிருக்கும். இதெல்லாம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, மற்றது பேசி பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி போட்டு பார்த்துருப்பீங்க. பட் நம்ம இது வந்து கவர் பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதையும் நான் வந்து யோசிச்சு பார்த்தேன், இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எஃப்எம்சி லாஸ்ட் நடந்த எஃப்எம்சி அப்புறம் விழுந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஏறி இருக்குது ஒரு குறிப்பிட்ட நாளில். கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6, 7, 9, ஒரு 10 நாளுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ATH கிரியேட் பண்ணியிருக்கு.
பட் ஆனால் இந்த வாட்டி ஏடிஹெச்க்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாதுங்க. அது வந்து எந்த விதத்துலையும் வந்து இது கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ப்ரீவியஸில் 3 எஃப்எம்சிலையுமே இந்த மாதிரி தான் வந்து நடந்திருக்கு. ஒரு வாட்டியும் மார்க்கெட் இறங்கியிருக்கு, அதுக்கப்புறம் மேலே ஏறி இருக்கு. இதே மாதிரி தான் வந்து நடந்திருக்கு. இதுவுமே வந்து இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரேட் கட்டும் பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணி தான் பார்த்திங்கன்னா இப்படி நடந்துட்டு இருந்துச்சு. கைஸ், நம்மளுடைய சேனலில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். யாராவது நீங்கள் ஃப்ரீயாக வந்து லேர்ன் பண்ணணும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் இப்போவே ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் 1.5 மாதத்துக்கு மேலே நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம ஒன்றும் நிறைய பார்க்க போகிறோம், அந்த ஹை லெவல்லையும் எடுத்துகிட்டு போக போகிறோம் அந்த டைமு. ஸோ அதனால் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லோரும் வந்து படிங்க. ஸோ எல்லாமே டோட்டலாக ஃப்ரீ தான். இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு வந்தாலே கோர்ஸ்னு சொல்லிட்டு யூடியூபே நமக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த கோர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனியாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த கோர்ஸில் போய் நீங்கள் வந்து படிக்கலாம். இப்போ நம்ம மார்க்கெட்டோட அப்டேட் வந்து பார்க்கலாம். இப்போ பிடிசி கரண்டாக பார்த்தீங்கன்னா 1,13,094 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறங்கியிருக்கும், கிட்டத்தட்ட 12,000 சில வரைக்கும் இறங்கியிருக்கும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஏற்றுற மாதிரியே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, எல்லாரையும் நம்ப வச்சாங்க. நல்ல ஒரு பெரிய கேண்டிலுமே வந்து இருக்குது. அதாவது இந்த இடத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ நேற்று அப்படியே கிட்ட நியர்லி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்களேன். இந்த இடம் 16,000 சில்லற வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டு, ஆனால் மேலே போகாமல் அப்படியே வந்து ட்ராப் அடிச்சுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே இறக்கி நிறைய பேர் லிக்விடேட் ஆக வச்சிருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்று 500 மில்லியனுக்கு மேலே 24 ஹவர்ஸில் மட்டுமே 500 மில்லியனுக்கு மேலே லிக்விடேஷன் அப்படின்றது நடந்திருக்கு. திரும்ப எவ்வளோ பெரிய ஷேடோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ இவ்வளோ பெருசாக வந்து வச்சிருக்கு, நல்லா பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருக்காங்க நேற்று. ஸோ இன்றைக்கி நம்மளோட ஐஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நம்மளோட ஐஸ் இந்த இடத்துல தான் மெயினாக வந்து இருக்கணும். ஸோ 16,580 இதை வந்து இன்றைக்கி உடச்சி அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 18 to 19 வரைக்கும் போய்ட்டு இங்கே ஸ்வீப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைக்கி. இது வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இங்கேருந்து அந்த எஃப்எம்சி நடக்கும்போது சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இங்கே போயிட்டு ஸ்வீப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துல வந்துட்டு ஸ்வீப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு அங்கேருந்தே மறுபடியும் பில்ட் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த இடம் வந்து வரும், மேலே வந்து போகும். ஏடிஹெச் வந்து டேப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அமையும் இந்த இடத்த. ஸோ இங்கே வந்து டேப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அமையும். இந்த இடத்த முதல்ல நம்ம பார்க்கணும். இந்த இடத்த வந்து இன்றைக்கி உடைக்கிறாங்களான்னு உடச்சி இந்த இடத்த ஸ்வீப் பண்ணிவிட்டு இங்கேருந்து கீழே விழணும். மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 50 வந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் நான் எதிர்பார்க்குறேன். ஒரு 20% வந்து பார்த்திங்கன்னா மேலே போகின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். நான் அதிகமாக எதிர்பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு லிக்விடிட்டி ஸ்வீப்லாம் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து வரணும். நான் லிக்விடிட்டி சார்ட்டே காட்டுறேனே, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எடுத்துகிட்டு போகிறேன் இருங்க. ஸோ லிக்விடிட்டியை பொறுத்த வரைக்கும் 1,16,650 இந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 282 மில்லியனுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி அந்த இருக்குது, உட்காந்துருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் கீழே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1,11,850 இங்கே பக்கத்துலேயே இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் தான். பட் இது வந்து இப்படி தான் இருக்குன்னு கிடையாது, நம்ம சொன்னதே நடக்கலாம். என்னென்னா இங்கேருந்து மேலே போகுதுல, போயிட்டு அந்த 17 வரைக்கும் கூட வந்து போகலாம். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 17 வந்து போயிட்டு அங்கே ஒரு ஸ்வீப் நடக்கலாம். ஆர் 18 வந்து ஏதாவது கொஞ்சம் வால்யூம் அதிகமாக ஏறிச்சுன்னா 18 கூட போய் அடிக்கலாங்க. ஓகேங்களா? பட் என்னை பொறுத்த வரைக்கும் 16,500க்கு மேலே கண்டிப்பாக இன்றைக்கி வந்து மார்க்கெட் போயிட்டு அங்கே போயிட்டு ஸ்வீப் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக கீழே வந்து வரும். எனக்கு தெரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா அந்த 11 கிட்ட சொன்னோம்ல இந்த இடத்துக்கு வந்து வரும். ஸோ அந்த 11,000 வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கீழே வரதுக்கான வாய்ப்புகள் அமையுது. ஸோ இப்போ நான் எதிர்பார்க்குறது இதுதான். இந்த இடத்துல 16,000 சில்லற வரைக்கும், ஏதோ 16,600 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப்பாக, அப்படி இல்லைனா கூட 17,500 அது வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா போகலாம். ஸோ அட்லீஸ்ட் மேபி நம்ம ஒரு அதிகபட்சமாக எதிர்பார்க்கறது பார்த்திங்கன்னா ஒரு 18 சில்லற இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு அங்கே ரியாக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். ஸோ ஃபால் ஆகும்போது கீழே இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்து வரும்போது பார்த்திங்கன்னா 1,11,000 சில்லற இல்லைனா 1,11,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்கலாம். மேலே போயிட்டு அதுக்கப்புறம் இறங்கும்னு நான் சொல்ல வரேன். உடனே நடக்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையாக தான் வந்து நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எப்படி ஹோல்டு பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்த ஹோல்டு பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா அங்கேருந்து மேலே போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே நடந்த மாதிரி ப்ரீவியஸில் நடந்துச்சுன்னு சொன்னோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி இது வந்து எதிர்பார்க்கலாங்க. பட் நான் மறுபடியும் சொல்கிறேங்க, இது ப்ரீவியஸில் இருந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு இது தான் பண்ணியிருக்கோமே தாண்டி இது இந்த வாட்டி அப்படி தான் நடக்கணும் ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு டைம் இப்படிலாம் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு நம்ம பேசணும்னா அது எதிராக தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருது ஓப்பனாக. அண்ட் அதே நேரத்தில் அந்த இடத்துல ட்ராப் அடிச்சு விட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இந்த வாட்டி கன்ஃபார்மாக அப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? அதனால் இது மாதிரி நடந்திருக்கு. பட் நம்ம ஏன்னா எதிர்பார்க்கலாம், அந்த மாதிரி வேணால் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினோட பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கான ஒரு அப்டேட்டு. மீதியெல்லாம் அடுத்த வாரம் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு எஃப்எம்சிக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும். என்னென்னா பெரிய ஒரு சிஎம்ஏ கேப் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்குது. இது வந்து இந்த எஃப்எம்சியில் இப்போ நடக்க போகிற இந்த ஒரு விஷயத்தை வச்சு நான் சொன்னேன்ல மேலே போகுன்ட்டு, அந்த மேலே போனதுக்கப்புறம் அங்கே லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 11 கிட்ட வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இது வந்து நமக்கு இன்னும் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம்.
ஸோ முன்னாடி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்களேன். இப்போ இந்த இடத்துல சிஎம்இ கேப் ஓப்பனில் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா சிஎம்இ கேப்பை தாண்டி மேலே போனதுக்கப்புறம் ஹை செட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே வர மாதிரி வந்து, ஆனால் பார்த்தீங்கன்னா சிஎம்இ கேப்பை ஃபில் பண்ணலை. எல்லோரும் ஃபில் பண்ணணும்னு நினச்சாங்க, ஆனால் ட்ராப் அடிச்சுட்டு திரும்ப மேலே எடுத்துகிட்டு போனாங்க. சரி, அப்போ வந்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த சைடில் நம்ம வந்து பார்க்கணும். இந்த இங்கே பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள், என்னோட ஆரமாக இருக்க பாருங்கள், இந்த இடத்த வந்து ஃப்ளிப் பண்ணுற மாதிரி போனாங்க. ஏன்னா இந்த இடத்துல நான் தெளிவாக காமிக்கிறேனே. இப்போது இந்த இடம் இருக்குல்ல, இந்த பாருங்கள், இந்த 2 இடத்துல மல்டிபிள் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணாங்க, அதே மாதிரி இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு. சரி, வந்துச்சு. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கீழே வர மாதிரி வரும்போது இந்த இடத்துல சிஎம்இ கேப்பை வந்து ஃபில் பண்ணிவிட்டுன்னு நினச்சி எல்லோரும் வந்து ஷார்ட் ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் என்ன பண்ணிச்சு, அடித்து மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு போய் லிக்விடேட் பண்ணி விட்டுருச்சு. இந்த இடத்துல வந்து லாங் போகணும் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. திரும்ப அடிச்சு முடிச்சு கீழே இறக்கி விட்டுருக்கோம். நிறைய ட்ராப் நேற்று ஒரு நாள் எக்கச்சக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் அப்படின்றது நடந்திருக்கு. மல்டிபிள் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல மறுபடியும் ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகி தான் திரும்ப வந்து கீழே விழுந்திருக்கு. அகைன் ஓப்பன் ஆகுது. மேபி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசணும்ல, இங்கே வந்து லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த லிக்விடிட்டி வந்து இந்த இடத்துல நீங்கள் ஸ்வீப் பண்ணணும். இன்றைக்கி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1,16,400 தான் இருக்குது. அங்கே நமக்கு லிக்விடிட்டியும் அந்த இடத்துல தான் வந்து உட்காந்துருக்குன்றதுனால இங்கே போயிட்டு ஒரு விக்கு வச்சுட்டு இந்த இடத்துல இருந்தே பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வரும்போது இந்த சிஎம்இ கேப்பை வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிவிடுவாங்க. இது நான் வந்து இப்போ இதுக்கு எதிர்பார்க்குற ஒரு விஷயம். அண்ட் இதே ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எத்துலேயுமே நடந்திருக்கு. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸில் நிறைய கேப்ஸ்லாம் இருந்திருக்கு, ஃபில் ஆகிருக்கும். ஸோ இப்போது நீங்கள் இங்கே பார்க்கலாம், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் இருக்குது. மேலே போனதுக்கப்புறம் நல்ல ஒரு பெரிய கேப், பட் பார்ஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபில் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா? பார்ஷியலாக தான் பண்ணியிருப்பாங்க, ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவ்வளோ தூரம் அடிக்கு மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லே நடந்திருக்கும். கீழே வரல, பட் நிறைய பேர் வரும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிருக்கு, திரும்ப வந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபில் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இங்கே அதிகமாக தான் நடந்திருக்கு. மேலே போயிட்டு கீழே வர மாதிரி வந்துட்டு இங்கே கொஞ்சமாக ஃபில் பண்ணிட்டு மேலே போயிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொஞ்சமாக ஃபில் பண்ணிட்டு போயிருக்கும். ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அநேகமாக பிடிசி ரியாக்ட் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி இதுவும் சேமாக வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதனால் எத்தினியமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிடிசியில் எதிர்பார்த்து அதே மாதிரியான ஒரு விஷயம் தான். பட் ஆனால் நைட்டு பிடிசி இறங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த 1:30 மணி 2 மணி வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா எத்தினியம் அதை விட வேகமாக இறங்கினதை நீங்கள் பார்த்துருக்கலாம். நல்லா வேகமாக இறங்குச்சு. பிடிசியை விட கம்பேர் பண்ணும்போது நல்லா வேகமாக இருந்து இறங்குச்சு. ஸோ அநேகமாக அவங்க வேறு எதுக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு விஷயம் நோட் பண்ணுங்கள், நம்ம முன்னாடி பேசியிருப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்த ஃப்ளிப் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடத்த டேப் அடிக்கணும் நம்ம பேசியிருந்திருப்போம். அதே மாதிரி 4263 வந்து பார்த்திங்கன்னா போய் அடிச்சிருப்பாங்க. இது இங்கே வரைஞ்சிருக்கிறது தான், மற்றபடி வந்துட்டு சேம் தான். சரிங்களா? ஸோ அதுக்கு இதுக்கு வந்து இது பண்ணிக்காதீங்க. அது லேட்டாக நடக்கலாம், எப்போனாலும் நடக்கலாம். பட் அது விஷயம் நடந்திருக்கு. போயிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டேப் அடிச்சிருக்காங்க. அடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இறங்கிருக்கு. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் இறங்கி இது வரைக்கும் வரலாம். இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சப்போர்ட்டாக திரும்ப வந்து பார்த்திங்கன்னா எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இருந்தாலும் இந்த 3856 கண் வச்சுக்கோங்க. அங்கே வந்துட்டு அடுத்த ஹையை நோக்கி போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இதை ஹோல்டு பண்ணி நின்றுச்சா தப்பிச்சுது, இல்லைனா கொஞ்சம் கீழே போய் தான் வரும். அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நிறைய விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வாரத்தில் பிட்காயினோட அனலைசிஸ் வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சுஜிகுமார். பாய்.